வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. போன காணொளியில் ஸ்ரீலங்காவில் உள்ள நெடுந்தீவு, அதாவது டல் வில்லேஜில் உள்ள பல மர்மமான அதிசயங்கள் நிறைந்த மற்றும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடங்களை எல்லாத்தையும் நான் சுற்றி காமிச்சேன். அந்த காணொளி நீங்கள் ஒன்றும் பார்க்கலனா மேலே காட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். மேபி போன வாட்டி நான் இந்த காணொளியை போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது, ஏன்னா யூடியூப் எப்போதும் போல் தப்பாக என்னோடய சேனலை அடைச்சிட்டாங்க. இப்போ தான் திரும்பவும் திறந்துருக்காங்க. அதனால் அந்த காணொலியை போய் பார்த்துட்டு வாங்க. பல அருமையான தகவல்கள் இருக்குது. அந்த காணொலியை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த காணொலி புரியும். இப்போ வாங்க இன்றைய காணொலி உள்ள போவோம். வாங்க என் கூட வீட்டிலிருந்து வீச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மணி இப்போ 5. நம்ம சன்ரைஸ் பார்க்க போவோம். சத்தம் பார்த்தீங்களா? எங்கே நீ ஏறுற? ஓகே, இப்போ மேப்பை போட்டாச்சு. சைக்கிளை தள்ளிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். வந்துச்சு. சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படி இப்படின்னு மிதிச்சு குழியில் விட்டு வந்துட்டேன். சுழறி கழிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரபுவும் திவாகரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த காட்சியை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. சூரியன் அஸ்தமனம், சூரியன் உதயம், இந்த மாதிரி பல இடங்கள் இந்த ஐலண்டில் இருக்குது. லோக்கல் மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் பாருங்கள், அழகு கொட்டி கிடக்குது. அந்த நம்ம இருக்கிறோம்ல, அது முன்னு கூட இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் 3 கிலோமீட்டரு நம்ம சைக்கிளில் வந்தால் இது ஒரு அழகு. அதான் சொல்லுவாங்களே, கடினமான பாதை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். அது உண்மை தாங்க. நீ எங்கே வர? நீ அங்கேயே இரு, நான் வரேன் மேலே. இங்கிருந்து நீங்கள் பார்க்கும்போது வானம் மஞ்சள் ஆரஞ்சு நிறங்களில் மாறிக்கொண்டிருக்கிறத நல்லா உங்களால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, அலைகளின் ஒளி, அதுக்கப்புறம் அந்த காற்றின் மெல்லிய இசை எல்லாம் சேர்ந்து இங்கே உள்ள இயற்கையின் அழகை இன்னும் மெருகூட்டுது. இந்த அமைதியான கடலில் இருந்து அந்த சூரியன் மெதுவாக மேலே வரும்போது அந்த ஒளி இந்த தீவு ஃபுல்லாக எல்லா பக்கங்கள்லேயும் பட்டு அப்படி பொன்னிறமாக மின்னுதுங்க. இப்போ மணி 6. நீங்கள் நிறையா இந்த லோக்கல் மக்களுங்க இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே சேஃப் இந்த இடம். அதான் பெஸ்ட்டு. இதோ பாருங்க, இந்த வில்லேஜ் இதோ டல் வில்லேஜ் நம்ம ஸ்டே பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் இதோ அந்த பின் ட்ராப் பண்ணியிருக்கல, இங்கே தான் நான் இருக்கேன். நேற்று நம்ம பார்த்தோம்ல, இந்த க்ரோவிங் ஸ்டோனு, இந்த ட்ரீ, பொவோ ட்ரீ, லார்ஜ் பனியன் ட்ரீ, இதெல்லாம் அந்த குயின்ஸ் டவர், இதை தான் நம்ம நேற்று ஒரு ரவுண்டு அடித்து வந்தோம். ஸோ இந்த ஒரு ஐலண்டை நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட், ஜயன்ட் ஃபுட் பிரிண்ட் எல்லாம் பாருங்கள். இவ்வளோ தான் ஐலண்டே. ஓகே, இப்போ நம்ம சன்ரைஸ் பார்த்தாச்சு. நம்ம அண்ணாமலை சைக்கிளில் நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு அடிப்போங்க. ரவுண்டு அடிச்சுட்டு போவோம். நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. மணி இப்போ தான் 7. 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், இன்னும் 2 ஹவர் இருக்குது. இந்த பப்பி பாருங்கள், நம்ம கூடயே வருது. வரப்போ க்ரோவிங் ஸ்டோன் பார்த்தா இதோ பாருங்கள், அது அந்த பெரிய பெரிய ஆலமரம் நம்ம நேற்று பார்த்தோம்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. வைல்ட் ஹார்ஸ் இன்றைக்கி ஒன்று மட்டும் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது அந்த குயின்ஸ் டவர், ராணி கோபுரம். இது பாருங்கள், இதுவும் நம்ம நேற்று பார்த்தோம். வந்துருச்சு. ஏய், நீ என்ன இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க? ஓ மை காட், வீட்டுக்கு போகலையா நீ? அழகாக இருக்கு. பிரேக்கப்புடி பிரேக்கப்புடி. ஏ இது வரைக்கும் நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுறது பாசிபிள்,
அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோலேயும் வரலாம். இல்லை முதல் நாள் ஆட்டோவில் சுற்றிட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சைக்கிளில் சுற்றுங்க, நல்லாயிருக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. வெரி நைஸ். அழகாக இங்கே உட்காந்துட்டு வசிக்கலாம். நம்ம கிளம்புவோம், மணி 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். மெதுவாக மிதிச்சா 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அப்பப்போ என்ன சைக்கிளை தள்ளிட்டோம் நான் போவேன். எப்படி வேணாலும் நம்ம போகலாம், நம்மளுடைய விருப்பங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே மாதிரி செய்யலாம். சைக்கிளும் எடுக்கலாம், நீங்கள் ஆட்டோ எடுத்தும் போகலாம். உங்களோட நேரத்தை பார்த்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தங்குங்க இங்கே, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி நைஸ். நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வெயில் இல்லைங்க, குறைவு, அதனால் வெதர் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த அமைதியான சூழல் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி லைஃப்பில் இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை, போட்டி, பொறாமை, ட்ராமா இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நிம்மதியாக அங்கே இருக்கலாங்க. திரும்பவும் ஒரு வாரத்துக்கு இங்கே வந்து இருக்கலான்னு இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி போட் போட்டிருப்பாங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டுன்னு. காண போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக 9 மணிக்கு வந்துட்டோம். 9 மணிக்கு வந்துட்டோன்னே டீ கேட்டுட்டு பசியார எல்லாமே ரெடி. நான் வந்துட்டோன்னே நாங்கள் 3 பேர் பசியார ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டி நல்லா சுட சுட பணியாரம் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்க இன்னும் கேக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பசியாரம் முடிச்சிட்டோன்னே இந்த சுவரில் நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்த ஞாபகார்த்தமாக இங்கே என்னோடய பேரை போட்டுட்டு நீரா செல்வி ட்ரிப்ன்ற சேனல் பேரையும் போட்டுட்டேன். நீங்களும் இங்கே வரணும், இந்த இடத்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கைங்க. 11:30 மணி ஃபேரியில் தான், படகுல தான் நாங்கள் போகிறோம். போயிட்டு 45 மினிட்ஸ் அங்கேருந்து ஒரு படகு எடுத்து தான் நம்ம நாகத்தீவு, நைனா தீவு அங்கே போகிறோம். அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜஃப்னா போகிறோம். மாலாக்கா 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 இங்கே சொல்லுங்க. மலேசியா போலின்னு சொல்லுங்க. மலேசியா போலே ஒண்ணுமே வேணா, நீங்க தனியா அவங்க தனியா வருது. பிரபு விட்டு போயிடும், நடந்து வாங்க. இப்போ படகை எடுக்கணும், அங்கேருந்து ஓடி வர போகுது. கரெக்டாக வந்துட்டோம். மணி 11:30. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஓட்டோ எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்தாச்சு. அதே அண்ணன் தான் நம்மளை கரெக்டாக இங்கே இறக்கி விட்டுட்டாரு. அங்கேருந்து வரத்துக்கு 5 நிமிஷம் தாங்க. 11:25 வந்துட்டோம். 11:30 மணிக்கு போட்டு கிளம்பிடுறோங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் மீண்டும் வருவேன். வந்து ஒரு வாரம் இருக்க போகிறேங்க. குறைந்த விலையில் அழகான இடத்துல நல்ல மனிதர்களோடு இருக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கடுமையான வேலை நீங்கள் சிட்டியில் செஞ்சுட்டு இங்கே வந்து உங்களை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தகுந்த இடங்க. ஸ்ரீலங்காவில் நிறைய டூரிஸ்ட் இல்லாத இடங்கள் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போகலாங்க. அப்படிதான் கூச்சி வரணும். பிரபு 1 hour படகுல வந்ததில் இன்னைக்கு சாப்பிட்றாரு. 12:30 மணிக்கு வந்துட்டோம். 12:30 மணிக்கு ஒரு போட் இருக்குங்க. ஆனால் 12:30 மணிக்கு இல்லைன்னா 1 மணிக்குன்னு சொன்னார். அதனால தான் வெயிட் பண்ணுறோம். ஆனால் இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது 15 to 30 மினிட்ஸ் பிடிக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ, இதுதான் நைனா தீவு போகிறது சின்ன போட். படகுல ஏறிட்டோம். முன்னுக்கும் ஆளுங்க உட்காரலாம், நிறைய பேர் இருந்தால் நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். லைஃப் ஜாக்கெட் போட்டுறதா இருந்தாலும் இந்த போட்டில் வந்து போட்டுக்கலாம். ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு பலமாக இருக்குங்க. நான் சும்மாவே ஒன்றும் செய்யாமே இந்த சேனல் அடைச்சி போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் இந்த பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தால் காப்பிரைட் அப்படின்ட்டுன்னு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துடுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டே படகுல போகிறதுக்கு கரெக்டாக 1 மணிக்கு படகை எடுத்துட்டாங்க. இங்கேருந்து நைனா தீவுக்கு போகிறதுக்கு 30 நிமிஷம் தாங்க. போட் முதல்ல நிப்பாட்டுற இடம் இங்கே தாங்க. நீங்களும் இங்கே இறங்கிருங்க. ஏன்னா நம்ம ஒரு புத்தர் கோயிலுக்கு போகிறோம். இறங்கும் போது அவங்களுக்கு படகு காசை நீங்கள் கொடுத்துட வேண்டிதான். இந்த புத்தர் கோவிலை சுற்றி பார்த்துட்டு இங்கிருந்து நம்ம ஒரு 300 மீட்டர் தான் நடந்தே போனால் 2வது கோயில் நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். சில பேர் இங்கே நிற்காமே நேராக அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. அதனால நம்ம இதை பார்த்துட்டு அங்கே போயிடலாம். அது பாருங்க கோயில் தருது. அப்படியே சிலர் புத்தர் கோயிலுக்கு போகல, இங்கேருந்து எனக்கு நடக்க பிடிக்கலைன்னா படகோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கோவில் தான்.
தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, சிங்களத்தில் இந்த இடத்த நாகதீப ஐலண்ட் சொல்லுவாங்க, தமிழில் நைனா தீவுன்னு சொல்லுவாங்க. நான் சில டிக்டாக் வீடியோ போட்டிருந்தப்போ கூட நாகதீப ஐலண்ட் சொல்லியிருந்தப்ப சில பேர் எனக்கு கரெக்ஷன் போட்டிருந்தாங்க, நைனா தீவுன்னு சொல்லுங்கன்னு. அடுத்து புத்த மதத்தின் நூலான மகாவம்சம் என்ற வரலாற்று நூலில் நாகதீப விஹாரைக்கு ஒரு மிக பழமையான கதை சொல்லப்படுதுங்க. புத்தர் அவரோட 2வது இலங்கையின் வருகையின் போது 2 நாக அரசர்கள், அதாவது சுலோதரன் மற்றும் மகோதரன் இடையே நடந்த ஒரு சண்டையை தீர்ப்பதற்காக இந்த தீவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவங்க 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் ஒரு ரத்தின சிங்காசனம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற சண்டையில் புத்தர் அவரது அறிவு கூர்மையை பயன்படுத்தி அவங்க 2 பேரோட சண்டையை சமாதானமாக முடிச்சு வச்சிருக்காரு. அதற்கு பிறகு அந்த நாக அரசர்கள் அந்த ரத்தின சிங்காசனத்தை புத்தருக்கே அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்தூபம் கட்டப்பட்டது. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நாகதீப விஹாரை, நைனா தீவு விஹாரை. இந்த நாகதீபு விஹாரை இலங்கையின் 16வது சோலோஸ் மஸ்தானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது புத்தர் அவரோட வாழ்நாளில் நேரில் வருகை தந்த 16 புனித இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. புத்த மதத்தினர் இதை மிகவும் புனிதமாக கருதி வருடந்தோறும் நிறைய பேர் இங்கே வருகை தராங்க. வரவங்க எல்லாரும் மாலை, பூக்கள், விளக்குகள் கொண்டு வந்து இங்கே வழிபடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகதீப தீவு பல நூற்றாண்டுகளாக பல ஆட்சியாளர்களின் கீழே இருந்திருக்கு. போர்த்துகீசியர்கள், டச்சு, பிரிட்டிஷ் ஆகியோர் இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த காலங்களில் சில சமயங்கள் ஆலயங்கள் சேதமடைஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் மீண்டும் கட்டி எழுப்பியிருக்காங்க. 1958ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா இலங்கையில் ஏற்பட்ட கலவரங்களில் இந்த விஹாரை தாக்கப்பட்டிருக்கு, சேதமும் அடைஞ்சிருக்கு. பின்னர் அரசாங்கமும் பக்தர்களும் சேர்ந்து அதை புதுப்பிச்சிருக்காங்க. இன்று நாகதீப விஹாரை மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளை நிற ஸ்தூபம், புத்தர் சிலைகள், அதுவும் பல வண்ண நிறங்களில், புனித மரங்கள் அனைத்தும் அப்போ உள்ள வரலாற்றை இப்போ வரைக்கும் கூறிக்கிட்டு இருக்குங்க. இங்கே வருபவர்கள் பார்த்திங்கன்னா அமைதி, ஆனந்தம், நம்பிக்கை ஆகியவற்றை உணர்கிறாங்க. அதை நானும் உணர்றேங்க. இந்த இலங்கையின் சமய ஒற்றுமையின் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதே தீவில் தான் நாகபூசணி அம்மன் கோவில் இருக்குது. அதுக்கு நம்ம அப்புறமேல போகிறோங்க. இந்த நாகதீப விஹாரை என்பது புத்த மதத்தினருக்கு மட்டுமல்லங்க, அமைதியையும் ஆன்மீகத்தையும் தேடும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு புனித தலங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளாக இலங்கையின் பண்பாடு, நம்பிக்கை, மத ஒற்றுமை ஆகியவற்றின் சின்னமாக திகழ்கிறதுங்க. ரெண்டு பேரும் இப்போ தான் வராங்க. நான் சுற்றி பார்த்து முடிச்சுட்டேன். ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். வெரி நைஸ். ஆலையும் இல்லை, அதனால் நல்லா இங்கே உட்காந்து நிம்மதியாக பார்க்கலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இப்புண்ணியத்தலம் காதலர்களின் சுவர்க்கம் அல்ல என்பதை நினைவில் வைத்திருக்கோம். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. வடை, தட்டு வடைன்னு சொல்லி, தட்டு வடை இல்லை, தட்டை வடை. அதான் தட்டு வடைன்னு, தட்டை வடை. இது ஜஃப்னாவோட ஃபேமஸ். ஜஃப்னாவில் மட்டும்தான் கிடைக்குமா. புத்தர் கோயிலேருந்து நாங்கள் வெளியாகிட்டு 300 மீட்டர் நேராக நடந்தால் அடுத்த கோயில் வந்துடும். எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஓ, இங்கே ஒரு பெரிய குரூப்பே வந்திருக்காங்க. என்னென்னமோ பலகாரம்லாம் இருக்குது. ஓ, எல்லாம் இனிப்பு வகைகள். பின்னாடி வர 300 மீட்டர் தான், போயிடலாம், கிட்ட தான். அப்படி என்னால் 300 மீட்டர் நடந்து போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓட்டோ எடுத்து கூட போகலாங்க. இதோ இங்கேருந்து பார்க்க கோவில் நல்லா அழகாக தெரியுதுல. மிகவும் பழமையான மற்றும் புனிதமான கோவிலுங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாகபூசணி அம்மன் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதோட பிரதான தெய்வம் நாகபூசணி அம்மன். அம்மன் இங்கே சக்தி பீடத்தில் ஒன்றாக கருதப்படுகிறார். சக்தி பீடங்கள் என்றால் தெய்வீக தேவியின் பல வடிவங்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கும் புனித ஸ்தலங்கள்.
நாகபூசணி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா அந்த 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவங்களோட கணவர் தான் சிவபெருமான். நாகவிஷ்டிநாதர்னு அழைக்கிறாங்க. இது சிவபெருமானுக்கு கொடுத்த இன்னொரு சிறப்பு பெயருங்க. நாகம்னா பாம்பு, விருஷ்டினா மலை, நாதர்னா அருள் தருபவர் இல்லைன்னா கடவுள்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய முழு பொருள் பார்த்திங்கன்னா பாம்பு மலை போல அருள் கொடுக்கும் கடவுள், நாக பாம்புகளுடன் தொடர்பு கொள்ளும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் சிவபெருமானின் பாம்பு தெய்வங்களுக்குடான தொடர்பையும் நாகபூசணி அம்மன் கோவிலில் இருக்கும் புராண கதைகளையும் குறிக்குதுங்க. பல புராண கதைகளின்படி பார்த்திங்கன்னா நாகபூசணி அம்மன் கோவில் மிக மிக பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த தீவு நாகர்கள் என்ற பாம்பு குல மக்களின் தாயகமாக இருந்ததுனோ அவங்க அம்மனை அவங்களோட இரட்சக தெய்வமாக வழிபட்டனராம். அதே மாதிரி இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, பார்வதி தேவி தனது கோபத்தில் உலகத்தை விட்டு விலகிய போது இங்கே தான் நாகபூசணி அம்மன் வடிவில் தோன்றி மக்களுக்கு அருள் புரிந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால பூசணி என்பது பாம்புகளை அடக்கி காப்பாற்றுவர் என்று பொருள். இன்றைய நாகபூசணி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் கட்டப்பட்டிருக்குங்க. உயரமான ராஜகோபுரம், பொன்மயமான அலங்காரம். அது மட்டும் இல்லைங்க, இதில் முக்கியமே என்னன்னா இந்த கோவில் கடலை நோக்கி காட்சி தரும் அழகு இருக்க அப்பப்பா கண்களுக்கு அப்படி விருந்தாக இருக்குங்க. இதெல்லாம் என்னால் வார்த்தையால் சொல்லி வர்ணிக்க முடியாது. நீங்களே இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். கோயில் நல்லா சாத்திருக்கு, ஆனால் இங்கே அன்னதானம் போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் கோயில் வெளியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியில் இருந்து நாங்கள் சாப்பிட வந்துடும். நாங்கள் மீண்டும் கோயில் சாப்பிட வந்திருக்கோம். இங்கெல்லாம் என்ன சிறப்பு தெரியுங்களா? அந்த காலத்தில் வாழையில் போட்டு பரிமாறுவாங்களே, அதை தாங்க இங்கே செய்கிறாங்க. இப்போல்லாம் மலேசியாவில் எங்கெங்கே இருக்குது? கல்யாணமாக இருந்தாலும் சரி, திருவிழாவாக இருந்தாலும் சரி, பாலிஸ்டீன், பேப்பர், பிளாஸ்டிக் பேக் அப்படின்னு போட்டு புங்கூஸ் பண்ணி அனுப்பி வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு பரிமாறுறாங்க. அதுவும் வடை பாயாசத்தோடுங்க. அப்பப்பா, இந்த உபசரிப்பு இருக்க இது தமிழர்களிடம் மட்டும்தாங்க சிறப்பாக இருக்கும். நான் சும்மாது பாயாசம் கேட்டேன், ஆனால் கடைசியில் உண்மையிலே பாயாசம் வந்துடுச்சு. எங்கே பாருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு வேலை செய்தவர்களாம் இப்போ உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த மீதம் இருக்கிற சாப்பாடெல்லாம் மேலே தூக்கி அங்கே வச்சுட்டு தட்டு வச்சுருப்பாங்க. யார் யார் லேட்டாக வராங்களோ அந்த சில்வர் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. வா, நல்ல சாப்பாடு, வெறுக்க சாப்பிட்டோம். வடை பாயாசத்தோட சூப்பர், நல்லா இருந்தது. எப்போ அன்னாடம் 5 மணி மட்டுமா? 1 to 5. 1 மணிலேருந்து 5 மணி மட்டும். இப்போ நம்ம மலேசியாலெல்லாம் 12 மணிக்கு போட்டு 1 மணிக்கு முடிச்சிருவாங்களா? அப்படி இல்லை, 1 மணிக்கு போட்டு 5 மணிக்கு முடியும். இன்னொரு விஷயங்க, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆடி பெருவிழா இந்த கோவிலில் மிகப்பெரிய திருவிழாவாம். அந்த நாளில் பார்த்திங்கன்னா இலங்கையின் பல பகுதிகள் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகை தருவாங்களாம். சிறப்பு நாட்களில் பார்த்திங்கன்னா தேர் உற்சவம், அதாவது அம்மனை தேரில் உட்கார வச்சு வலம் வருவாங்களாம். அந்த காட்சி ரொம்பவே அழகாக இருக்கும்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் போர்த்துகீசியர் ஆட்சி காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் ஒரு முறை அழிக்கப்பட்டதாங்க. ஆனால் மக்கள்கள் அவங்களோட நம்பிக்கை இழக்கவில்லை. பின்னர் மீண்டும் 1850ஆம் ஆண்டில் கோவில் புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாகபூசணி அம்மன் கோவில் ஒரு மிக முக்கியமான பக்தி மற்றும் சுற்றுலா தலமாக இருக்குங்க. இந்து மற்றும் புத்த மத பக்தர்கள் இருவருமே இங்கே வருகை தராங்க. இது மத ஒற்றுமைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டுங்க. ஓகே, மணி 2:50. கோயிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு அது மண்ணிக்கு அந்த கோயில் வெளியானோடனே இதை பாருங்க, அங்கே தான் போட்டு எடுக்கணும். நீங்கள் இங்கே வரதா இருந்தால் டூர் கைட்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் குறிக்காட்டுவான அந்த போட்டுக்கு வந்துட்டு போட் எடுத்து நேராக இந்த நைனா தீவுக்கு வந்து எங்கே இறக்கி விட்றாங்க அங்கே இறங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த புத்தர் விஹாரையை பார்த்துட்டு அங்கிருந்து 300 மீட்டர் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நாகபூசணி அம்மன் கோவிலை பார்த்துட்டு மதியம் இங்கேவே நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாங்க. போட்டு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்றத நீங்கள் இங்கேயே நீங்கள் கேட்டுக்கலாம். அதன் பிரகாரம் நீங்கள் பிளான் பண்ணலாங்க. பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த போட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போட்டை அப்படியே ஹையப் பண்ணியிருக்காங்க ஒரு குரூப்பாக. அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். ஒரே டைம் தானே. 3 மணி சரி காணவில்லை. நாங்கள் வெயிட் பண்ணுறோம்.
நான் நினைக்கிறேன் 3:30 மணிக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ போகிறாங்க வாங்க போகலாம். நைனா தீவு பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு மாதிரி இல்லைங்க. நெடுந்தீவுக்கு தான் ஷெடியூல் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் படகு போவோன்னு. இங்கேக்கு எவ்ரி 30 மினிட்ஸ் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா படகு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஆண்டிக்கிட்ட பேசியிருந்தேன், இவங்க வந்து டீச்சர் இந்த தீவில் வந்து பாடம் சொல்லி கொடுக்க வராங்க. அவங்க தான் முதல்ல சொன்னாங்க 3 மணி படகு வரல, இப்போ நம்ம 3:30 மணிக்கு ஏறுறோன்னு. அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும், ஆனால் அதெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க. படகு அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற போது தான் என்ன நட சாத்திருச்சுன்னு சொன்னேன். அவங்க இந்த ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. உள்ள மூலஸ்தானத்தில் அம்மன் இப்படி தான் இவ்வளோ அழகாக இருக்கும், உள்ளுக்கு கோவில்லாம் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம இன்னொரு தடவை வந்து உள்ளுக்கு எல்லாம் பார்க்கலாங்க. என்னடா திரும்ப வரேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நெடுந்தீவு வரத்துக்கு எனக்கு பிளான் இருக்குது. அப்போ வரப்போ இந்த இடத்தையும் காவப்படலான்னு இருக்கேங்க. உங்களுக்கு தான் தெரியுங்களேன், எனக்கு ஒரு இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள்கிட்டலாம் ப்ராமிஸ் பண்ணுவேன். அதே மாதிரி திரும்பவும் வருவேன். யாழ்ப்பாணம் என் பேக்கை தள்ளிட்டாங்க. ஓடி வந்து பஸ் ஏறிட்டோம். நெடுந்தீவு அந்த போட்டு வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி, அவங்க வரத்துக்குள்ளார நம்ம ஏறிட்டோம். நன்றி உங்களுக்கு தான். பஸ்ஸு கரெக்டாக கிளம்பிருச்சுங்க. பாருங்கள் என்ன ஸ்பீட்டில் போகுதுன்னு. அதே மாதிரி பேக்ரவுண்டில் பாட்டும் பலமாக இருக்குங்க. 1 ஹவரில் நம்ம போய் சேர்ந்துடலாம். இதோ நம்ம ஜஃப்னா யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தாச்சுங்க. நீங்கள் இந்த ஜஃப்னா டவுனில் கால்நடையாக போகும்போது இந்த மாதிரி அழகான ஓவியங்கள் சுவரில் வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து அனுபவிச்சுட்டே போகலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நாங்களும் வந்து சேர்றோம். மழையும் கடுமையாக இருக்குங்க. நீங்கள் எங்களோட ஸ்ரீலங்கா சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரியும். அதே கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்களோட பேக் இருக்குல்ல, பெரிய பேக்கு அங்கே தான் வச்சுட்டு வந்திருக்கோம். சும்மா ஒரு நாளைக்கு போடுறதுக்கு அந்த துணிமணிகளை ஒரு சின்ன பேக்கில் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போனோங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் பிக்மி ஆப்பில் ஆட்டோ புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து நாங்கள் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டுருக்கோம். மணி கரெக்டாக 5. மழையிலையும் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி திரும்ப எங்களோட தங்குற இடத்துக்கே வந்துட்டோம். ஏன்னா பேக் இங்கே தானே வச்சுட்டு போனோம். இப்போ டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இவங்களாம் ஷாப்பிங் பண்ணோம். நாங்கள் அந்த ஸ்ட்ரீட்லாம் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு தான் நம்ம த்ரிங்கோவை போகிறோம். பட்ஜெட் பண்ண மாதிரி கரெக்டாக வந்து இவங்களை சேர்த்துட்டேன். பிரபு சொன்னார் இம்ப்ரெஸ்ட் அப்படின்ட்டு. மணி 7:30. நாங்கள் குளிச்சுட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அந்த பஸ் ஸ்டேஷன் முன்னுக்கு இறக்கி விட்டாங்களா, அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். மாலை நேரத்தில் அப்படியே பிக்மி ஆப்பில் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வந்து இறங்குனிங்கன்னா இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. இங்கே எப்படின்னா தெருக்களில் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க செக்ஷன் பை செக்ஷனாக. அந்த செக்ஷன் போனீங்கன்னா ஃபுல்லாக துணிமணிகள் இருக்கும். அடுத்த செக்ஷன் போனீங்கன்னா எல்லாமே நகைகள் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த செக்ஷன் போகிறீங்க, என்ன பொருட்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு அந்த செக்ஷனுக்கு போய் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லை, கீல்ஸ் கூட பார்த்தோம். உங்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா இருக்குங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. கைக்குத்தல், விஜிதா, சாலினி, ஏற்கு தீட்டல், கோதுமை தீட்டல், ஆட்டாக்கறி, உடையல், வெள்ளை பச்சை, பால் புன்னி, கீரி சம்பா, இட்லி அரிசி, வெள்ளை. பிரபு கிலோவாக அரிசி வாங்கியிருக்காரு. நாங்கள் அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு இந்த டவுனை நடந்தே ஒரு ரவுண்டு வந்துட்டோங்க. இந்த ஓவியங்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் பிக்மி ஆப்பில் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் வந்து சேர்ந்தாச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அடுத்த காணொலி இதை விட இன்னும் நல்லாயிருக்கும். திருக்கோமலை அங்கே என்னென்ன பார்த்தோம், என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் பாருங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.